வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயந்தான் கல்யாணம். நேற்றுலேருந்து கமெண்ட் வந்துகிட்டே இருக்கா, அவங்க கல்யாண கதையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்த கதையை சொல்லியிருந்தேன். பொண்ணு பார்க்க வந்த கதை பெரிய கதை. அந்த கதைக்கு கீழே நேற்றுலேருந்து கமெண்டு, அக்கா அவங்க கல்யாண கதையை சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லைன்னு. நான் என்ன நினச்சேன், என் கல்யாண கேசட் வந்து சீடியாக இருக்குது. அந்த சீடியை மெமரி கார்டுக்கு மாற்றி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு கல்யாணம் எத்தனை மணி நேரம் ஓடுதோ பிரித்து போடலான்ட்டு நான் ஒரு ஐடியாவில் வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்காரனும் அந்த நடவடிக்கைகளில் அந்த செயல்களில் வந்து ஈடுபடலை. நானும் கெஞ்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அதை மெமரி கார்டில் மாற்றி கொடுங்கன்னு. அதுக்கான ஏற்பாடுகளை பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ இந்த மாதம் முடிய போதில்ல, அடுத்த மாதம் ப்ரெஸ் ஆரம்பிக்கும்போது நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டெல்லாம் போட்டு ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இருக்கிறேன். சரி, என் கல்யாண கதையை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஐபியை மீட் பண்ணியே ஆகணும். ஹாய் சொல்லுப்பா. ஹாய். என் பையனுக்கு நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவன் ஸ்கூலுக்கு போகல, இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கான். ஆமாம், கொஞ்சம் ஜுரமாக இருந்துச்சா, சரி நம்ம கூட இருக்கட்டும்னு இருக்க வச்சுட்டேன். சரிங்க, இப்போ நம்ம கல்யாண கதைக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து பொண்ணு அழைச்சிட்டு வருவாங்கள்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தீபாவளி முடிஞ்சு 3ஆம் நாள் எங்கள் கல்யாணம். தீபாவளி முடிஞ்சு கல்யாணம் வந்து வெள்ளிக்கிழமை, ஐப்பசி வெள்ளிக்கிழமை கல்யாணம். வெள்ளி, வியாழன், புதன்கிழமை தீபாவளி முடிஞ்சு 3ஆம் நாள் எனக்கு கல்யாணம். நான் வியாழக்கிழமையே பொண்ணு அழைக்க வந்துட்டாங்க. ஒரு டாட்டா சும்மா அனுப்பி விட்டாங்க. அதில் வந்து அவங்க சொந்தக்காரங்க ஒரு 4-5 பேர், எங்கள் வீட்டுக்காரோட தாத்தா எல்லாம் வராங்க. என் சைடில் இருந்து ஒரு 2-3 பேர், எங்கள் மதினி, எங்கள் மாமா பொண்ணு ஒன்று, இவங்கெல்லாம் என் கூட வந்தாங்க. இப்படி நாங்கள் பொண்ணு அழைச்சி சுமோவில் நைட்டு, வியாழக்கிழமை நைட்டு 7 மணிக்கு கும்பகோணம் வந்துட்டோம். 7 மணிக்கு கும்பகோணம் வந்துட்டோம். நைட்டு சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு அப்படியே என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன எதுவும் வேணுமா அப்படின்னாரு. நான் ஒரு கிட்கட்டு சாக்லேட்டு வாங்கிட்டு வாங்கன்னேன். அதை இன்னும் சொல்லி காட்டுவார் என் வீட்டுக்கார். கிட்கட்டு சாக்லேட்டு கஞ்ச பிசுனாரி, ஒன்றும் கிடைக்காத மாதிரி கிட்கட்டு சாக்லேட்டு கேட்குறா. சாக்லேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. சரி, நைட்டு முடிஞ்சிருச்சு. காலையில் என் கல்யாணம் வந்து ஒரு அடினா அடிக்கிறது கிடையாது, ஒரு கலவரத்தோட கல்யாணம் நடக்கும்ல, அப்படி ஒரு நடந்த ஒரு கல்யாணம் தான் எங்கள் கல்யாணம். என்ன அப்படி கலவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6:30 to 7:30 முகூர்த்தம். ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், அவங்க கொஞ்சம் லேட்டாக வர்றவங்க கொஞ்சம் அதுக்கு அடுத்த முகூர்த்தம் காலையில் 10 மணிக்கு இருக்கும்ல, அந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சுருக்கலாம். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, 6 to 7 அந்த முகூர்த்தத்தை வச்சுட்டாங்க, முதல் முகூர்த்தத்தை. சரின்ட்டு எனக்கு என்னென்னா, எனக்கு நிச்சயதார்த்தத்தப்போ எங்கள் அக்காவுகள்லாம் ஊரில் இருந்தாங்க, சொந்தக்காரங்க நம்ம ஊர், நல்லா மேக்கப் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி நினச்சிக்கிட்டாங்க போல். சரி, கல்யாண பொண்ணுக்கு அவங்க சொந்தக்காரங்களே மேக்கப் பண்ணிடுவாங்களான்னு. ஏன் சொந்தங்களா, காலையில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு நான் குளித்தா, எனக்கு முன்னாடி அதுக்கு வரிசையில் நிற்கிதுங்க குளிக்கிறதுக்கு. நான் குளிச்சுட்டு தான் நீ குளிக்கணும் அப்படின்ட்டு. சரி, குளிச்சு தொலைங்க பக்கிகளான்ட்டு எல்லாம் சுடு தண்ணி போட்டு கொடுத்தாங்க. குளிச்சிருச்சுங்க. குளிச்சு வந்தால் எனக்கு மேக்கப் பண்ண ஒரு பக்கியும் இல்லை, எல்லாம் அது வாட்டுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. கல்யாண பொண்ணு நான் தான் அப்படின்னு. அவங்க பிள்ளைங்க, அவங்க குட்டி எல்லாம் அவங்க மேக்கப் பண்ணுறாங்க. நான் நைட்டியோடு நிற்கிறேன். பார்த்தேன், ஒரு பயிர் நம்ம ஒரு பக்கியும் கிளப்பி விடாதுங்க, நம்மளாம் கிளம்பிக்கிடுவோம் அப்படின்ட்டு இது நிச்சயதார்த்த சிலையெல்லாம் கட்டி, தலையை சீவி, பூ வச்சு, நகையை போட்டு கிளம்பிட்டேங்க. ஒருத்தருமே எனக்கு தலை சில சீவி வர்றதா எதுவுமே செய்யலை. எங்கள் சொந்தங்களும் சரி, மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்துருந்தும் சரி, ஒருத்தர் வரல. அப்புறம் பூ மட்டும் கொடுத்து விட்டாங்க. பூ மட்டும் வந்துருச்சு. நைட்டே நகை சட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. போட்டு நானாக ரெடி ஆகிட்டேன். வர்றாங்க. எத்தனை மணிக்கு வர்றாங்க, காலையில் 6 to 7:30 கல்யாணம். 7:20 தான் மண்டபத்துக்கு வர்றாங்க. மாப்பிள்ளை அழைச்சி வர்றாங்க. வந்து அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே தாலி கட்டணுமா. எங்கள் வீட்டில் 10 நிமிஷத்துக்குள்ளே தாலி கட்டணும், பரிசம் போடலை, நிச்சயதார்த்தம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே பரிசம் அவசரமாக போட்டு அந்த சேலையை கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. சண்டையே இந்த பிரச்சனை இந்த சேலையில் தான் ஆரம்பிச்சிச்சு சண்டை. என்ன சேலையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சேலை கட்டாமல் எங்கள் மாமியார் வந்து பின்னுலாம் குத்துற லேட்டாகும், அப்படியே சுற்றி கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க.
எப்படி சேலை வந்து நல்லா நீட்டாக கட்ட விடலை அவங்க. சும்மா சும்மா போட்டுட்டு தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் சேலை கட்டிக்கோங்கங்கிறாங்க. அதனால எங்கள் வீட்டில் எங்கள் சைடில் உள்ளவங்களுக்கும் கோவம் வந்துடுச்சு. என்னைய கையை பிடிச்சிக்கிட்டாங்க. தாலி கட்ட டைம் ஆயிடுச்சுங்கிறாங்க, என்னை கையை விட மாட்டேங்கிறாங்க. எங்கள் மாமியார் சுற்றி வந்து என் கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போய் உட்கார வச்சு தாலியை கட்டிட்டாங்க. எங்கள் வீட்டு ஆளுங்க பூரா கச்சா சண்டை விடுறாங்க. பிள்ளைய சேலை கட்ட விடலையே, அது விடலையே, இது விடலையேன்னு. அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஓன்னு அழுகுறாங்க. நம்ம பிள்ளைய நான் கொஞ்சம் செல்லமாக வளர்ந்துட்டேனா, கொஞ்சம் ஆம்பளை பைய மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நல்லா கொஞ்சம் செல்லம் கொடுத்து ஓவராக வளர்த்துட்டாங்க. செல்லம் கொடுத்து ஜாலியாக ஓவர் சேட்டை இப்படி வளர்ந்துட்டேன் நான். அப்புறம் என்னாச்சு, சரி கல்யாணம் தாலி கட்டவும் கொஞ்சம் நேரம் போட்டாக்கிட்ட எடுத்தாக. திருநூறு பூசுகிறவங்களாம் பூசிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுவேன் அடுத்த வாரத்தில், பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு. அந்த கதையும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நான் புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டோரியை சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் ரூமுக்கு கூப்பிட்டு போய் சேலையெல்லாம் நல்லபடியாக கட்டி விடுறாங்க. எங்கள் அக்கா உட்காந்து அழுகுது, இப்படி உன்னைய சேலை கட்ட விடாமல் ஆக்கிட்டாங்களேன்னு. நம்ம வீட்டு அழுதாதான் நமக்கு கண்ணீர் வந்துடுமே. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் தான் நம்ம வீட்டு தான் நமக்கு பெருசாக தெரியும். இப்போ 10 வருஷம் கழிச்சு பாருங்கள், நம்ம புருஷன் நம்ம பிள்ளை குட்டி தான் பெருசாக தெரியும். சரின்ட்டு ரூமுக்குள்ளே போய் சிலையெல்லாம் கட்டி எங்கள் அக்கா அழுதுகிட்டு இருக்கு. நான் அழுக, என் வீட்டுக்கார் இப்படி எட்டி பார்க்குறாரு. என்ன எதுக்கு இப்படி அழுகிறாங்க இன்னும் கேட்பாரு, எதுக்குடி கல்யாணம் தண்ணிக்கு அழுதிங்க எல்லாரும் அப்படின்ட்டு. அப்போ வந்து அழுகையாக இருந்துச்சு, இப்போ அதை நினச்சி பார்த்தா சிரிப்பாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஃபேமிலி ஒரு சோகம்னு சொல்லலாம். நம்ம பிள்ளைய சேலை கட்ட விடலேன்னு அவங்களுடைய ஏக்கமாக சொல்லலாம். என்னப்பா இப்படி அப்படி சோகம்னு அப்படி சொல்லக்கூடாது. 1 அப்படின்னு சொல்லலாம். அப்படியே எங்கள் வாழ்க்கை அந்த ஒரு நாள். அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்குது, கறிச்சோறு. எங்கள் கல்யாணத்தில் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா கறி சாப்பாடு தான். அந்த கறி சாப்பாடு நான் கறி சாப்பிட மாட்டேன் அப்போ. இப்போ வந்து சிக்கன் வறுத்தா 2 துண்டு, அதே மாதிரி மீன் வறுத்தா 2 துண்டு, இப்படித்தான். மட்டன் சுத்தமாக சாப்பிட மாட்டேன். முட்டை சாப்பிடுவேன். தயிர், நான் கல்யாணத்தப்போ தயிர் பால் எதுவுமே பிடிக்காது. இப்போ இங்கே பால் காப்பி எதுவும் குடிக்க மாட்டேன். தயிர் சாதம் மட்டும் வேணால் சாப்பிட்டுக்குருவேன், அதுவும் தாளிச்சா. இப்படி கல்யாணத்தில் ஆட்டுக்கறி கெடா விருந்து. எங்கள் கல்யாணத்துக்கு ஆட்டுக்கறி சாப்பாடு போடுறாங்க, தட்டைப்புடலாம். நான் சாப்பிட மாட்டேன்னு எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கி நீ என்ன சாப்பிட்ற எது சாப்பிட்றேன்னு கேட்கல. போய் சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி ஃபோட்டோ எடுக்க போவோம்ல, மாப்பிள்ளைக்கு கறிச்சோறு காலியாக போச்சு. அப்புறம் என்னமோ கிச்சடி என்னென்னமோ வச்சாங்க. எனக்கு அந்த கறி சாப்பாடு அந்த வாடையே பிடிக்காது. அதனால நான் சோறு போட்டு தயிர் ஊற்றி எனக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் யாராவது கல்யாணத்தன்னைக்கு தயிர் சோறு சாப்பிட்ருப்பீங்களா? நான் தான் சாப்பிட்டேன். அதான் சாப்பிட முடியாமல், ஏன்னா தயிர் பிடிக்காது. 2 3 வாய் மயக்கம் வந்துடக்கூடாதேங்கிறதுக்காக சரின்ட்டு ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தால் வேறு எதுவும் கல்யாணத்தில் என்னமோ பிரச்சனை நடந்துச்சு. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், கல்யாணத்துக்கு மெத்தை வாங்கி கொடுப்பாங்கல்ல, அந்த மெத்தை வந்து அப்படி பிளேட்டாக மடக்க முடியாமல் ஒரு மெத்தை இருக்கும்ல, அதுதான் வாங்கி கொடுக்கணுமா. எங்கள் ஊர் ஆளுக இலவம் பெஞ்ச மெத்தை சொல்லி யாரோ சொல்லியிருப்பா கூட, மெத்தையை சுருட்டி கயிறு போட்டு கட்டியிருப்பாங்கள்ல அந்த மெத்தை. இப்போ அந்த கல்யாணம் முடிஞ்சு 2 3 மாதத்திலே அந்த மெத்தை கிழிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த கட்டில் டபடப்பான்னு சவுண்டு, அதுவும் உடஞ்சி போச்சு. கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த பீரோ இருக்குது, ஆனால் அதில் உள்ள கண்ணாடி கிடையாது. கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த கிரைண்டரு உடஞ்சி போய் மூளையில் கிடக்கு. ஆக மொத்தம் என் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த சீர் சனத்தி எதுவுமே உருப்படி இல்லை. வாங்கினது பூரா இங்கே கும்பகோணத்தில். கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப எங்கள் அம்மா அப்பா யாருமே ஃபோட்டோக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி சிடுன்னு 3 மூஞ்சை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பாங்க. நான் அந்த வீடியோ போடுற அன்றைக்கி பாருங்கள், எல்லோரும் முகரக்கட்டையிலேயும் எப்படி ஆடி போயிருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு சீக்வன்ஸ் மாதிரி எங்கள் கல்யாணம் நடந்து போயிடுச்சு. அந்த ஒரு பிரச்சனையில் எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்போ கொஞ்சம் நான் என்ன சொல்கிறதுனா, எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, கொஞ்சம் போல்டாக பேசுவாங்கள்ல. இங்கே பேசுனா 8 ஊருக்கு சவுண்டு கேட்கும், அந்த அளவுக்கு போல்டாக பேசுவாங்க. அவங்க வந்து அந்த சவுண்டில் எங்கள் ஊருக்காரவங்க பயந்துட்டாங்க. ஐயையோ சங்கரியை கட்டி கொடுத்துட்டாங்களாண்டோய், அவங்க மாமியார் வந்து கத்துனா 10 ஊருக்கு கேட்குதுடோய், அவ்வளோதான் சங்கரி செத்து போச்சு, முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேனே. என் கல்யாண பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க. ஆனால் நான் எதுக்காக சொல்ல வரேன்னு பாருங்கள். நேற்று ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணாங்க எனக்கு, அவங்க யாருன்னு தெரியாது, ஆனால் சொல்ல வேண்டாம்.
அவங்க வீட்டில் அவங்களுக்கும் அவங்க மாமியாருக்கும் பிரச்சனையா, தனி கொடுத்தனம் வந்துட்டாங்களாம். இருந்தாலும் அவங்க மாமியார் அவங்கள பற்றி தெருவெல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாங்களாம். அந்த பொண்ணு என்னை அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு. அந்த சகோதரிக்கு நான் ஒரு கமெண்ட் ரிப்ளை பண்ணேன் அவங்களுக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா, எனக்காக சப்போர்ட் பண்ண எங்கள் அம்மா உயிரோட இல்லை, என் வீட்டுக்காருக்காக சப்போர்ட் பண்ண அவங்க அம்மா உயிரோட இல்லை, அவங்க அப்பாவும் இல்லை. வாழ்கிறது கொஞ்ச நாள் வாழ்க்கை. அவங்க எப்போ இருப்பாங்க போவாங்கன்னு தெரியாது, நமக்கு எப்போ இருப்போம் நம்ம எப்போ போவோன்னு தெரியாது. பார்த்து ஏன்ப்பா பார்த்து வைப்பா. அது மாதிரி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணுங்க. எனக்கு அதுதான். எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ சண்டை, இதையெல்லாம் தாண்டி நான் எங்கள் அம்மா வீட்டில் கோவிச்சுக்கிட்டு போய் இருந்து டைவர்ஸ் வரைக்கும்லாம் என்னை எங்கள் அம்மா கூப்பிட்டு போச்சு. அதையும் தாண்டி இன்றைக்கி நாங்கள் இந்த செல்லக்குட்டிங்களோட சந்தோஷமாக ஜாலியாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் பொறுமை. பொறுமையாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் சரி பொறுமையாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அதுக்கு மேலே ஒருத்தர் நமக்கு தேவையே இல்லை. அதனால் பொறுமையாக இருங்க, நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்மளை பற்றி பேசுகிறவங்க எப்பயுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதையுமே பார்க்காதீங்க. நம்ம நேர்மையாக இருக்குமா, நம்ம மனசுக்கு கரெக்டாக இருக்கா, அது அவ்வளோதான். இதோட நம்ம வாழ்க்கை போகுமே. இதுக்கு வெட்டிங் ஸ்டோரி இதுதான் சொல்லிட்டேன். ரியல் வீடியோவை அடுத்த வாரத்தில் போடுறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் சொல்லு. லைக் பண்ணுங்கள். பாய் சொல்லு. சரி பாய்.